கிரகங்களும் எண்களும். 9 கிரகங்கள் இருக்கின்றன. அந்த 9 கிரகங்களுக்கும் எண்களுக்கும் தொடர்பு உண்டு. அப்படி பார்த்தோம்னா 1 சூரியன், 2 சந்திரன், 3 குரு பகவான், 4 ராகு பகவான், 5 புதன் பகவான், 6 சுக்கிர பகவான், 7 கேது பகவான், 8 சனி பகவான், 9 செவ்வாய் பகவான். இவ்வாறாக எண்களுக்கும் கிரகங்களுக்கும் தொடர்பு உண்டு. பிறந்த தேதியை பாருங்க. சிலருடைய பிறந்த தேதியின் கூட்டு எண். இப்போ உதாரணமாக இப்போ 23ஆம் தேதி பிறந்திருக்கான்னு வச்சுக்கோங்க ஒரு ஜாதகர். அந்த 2ஐ கூட்டினோம்னா அதனுடைய எண் என்னது? கூட்டினோம்னா 5. அப்போ 5 என்ற எண்ணிற்கான கிரகம் என்ன கிரகம்னா புதன். அப்போ அந்த ஜாதகருக்கு புதனின் ஆதிக்கம் சிறப்பாக இருக்கும். இது ஒரு உதாரணம். பிறந்த எண்ணை வைத்து கொண்டும் நம்ம இந்த மாதிரி பார்க்கலாம். பிறந்த தேதி, மாதம், வருடம் மொத்தத்தையும் கூட்டி வரக்கூடிய முழுமையான ஒரு எண் வரும் பார்த்தீங்களா? அந்த எண் கிரகத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகங்களுடைய ஏதாவது ஒரு கிரகத்தின் ஆதிக்கத்தில் அந்த ஜாதகர் இருப்பார். அந்த ஜாதகருக்கு அந்த கிரகத்தின் தன்மைகள் சிறப்பாக இருக்கும். இதுதான் கிரகத்திற்கும் எண்களுக்கும் உள்ள தொடர்பு. பிறந்த தேதியையும் வச்சு பார்க்கலாம். பிறந்த நாள், அதாவது தேதி, மாதம், வருடம் மொத்தத்தையும் கூட்டினோம்னா ஒரு எண் கிடைக்கும் பார்த்தீங்களா? அந்த எண் அது விதி எண் சொல்லுவோம். இந்த கூட்டு எண் அப்படிங்கிறத பெயர் எண். தேதியை கூட்டுற வரக்கூடிய எண் பெயர் எண். இந்த மாதிரியான எண்களுக்கும் கிரகத்திற்கும் தொடர்பு உண்டு. நன்றி.